பெண்களுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. சூரிய வம்சம் படம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதில் தேவயானி பிரியாராமன் இடையே ஒரு காட்சி ஒன்று நம்ம எல்லாருக்குமே நினைவு இருக்கும். காலை எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களான்னு ஒரு டீ கப்பில் ஸ்பூன் போட்டு சொல்லிட்டுக்கிட்டே தேவயானி சொல்லுவாங்க. அந்த ஒரு மொமெண்ட் நிஜமாவே நடக்கும்னு யார் எதிர்பார்த்திருப்பா? அதுவும் சர்வதேச அரசியல் அரங்கில் என்ன நடக்கிறது? மாலத்தீவு, இந்தியா, இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு தற்பொழுது அப்படிதான் போயிட்டு இருக்கு. அன்று இந்தியா அவுட் என்று முழக்கமிட்ட மாலத்தீவு அரசாங்கம் இன்று வெல்கம் இந்தியா என்று பிரதமர் மோடியை ஆரத்தழுவி வரவேற்றிருக்கிறது. மாலத்தீவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அங்கே இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு அடுத்தடுத்து எந்தெந்த கட்டத்தை நோக்கி நகர இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது 2023 மாலத்தீவில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. மொய்சுவுடைய கட்சி அவங்களுடைய ஆதரவாளர்கள் நடத்திய ஒரு பேரணி, இந்தியா அவுட், மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய துருப்புகள் வெளியேற வேண்டும் என்பதை தேர்தல் நேர ஒரு முழக்கமாக எழுப்பி அந்த தேர்தலில் ஒரு பெரும் வெற்றியை பெற்று ஆட்சிக்கும் வந்தார்கள். இந்த நிலையில் இன்று நடப்பது என்ன மாலத்தீவில்? இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வை பற்றின காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். துப்பாக்கி குண்டுகள் முழங்க ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் கொஞ்சம் நம்ம பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. மாலத்தீவு வெர்சஸ் இந்தியா அன்று நடந்தது என்ன? இந்தியா அவுட் என்ற முழக்கத்துடன் தான் அதிபர் பதவிக்கு வந்தார் முகமது மொய்சு. அதன் பிறகு ஒவ்வொரு முறையும், அதாவது இந்த மாலத்தீவுக்கு இன்றைய சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைத்த பிறகு வந்த ஒவ்வொரு ஆட்சியின் போதும் புதிதாக பதவியேற்றுக் கொண்டவர் மரபு வழியாக ஒவ்வொரு முறையும் அவங்க இந்தியாவுக்கு தான் வருவாங்க. அவங்களுடைய முதல் பயணம் இந்தியாவுக்காகத்தான் இருக்கும். அந்த மரபை மாற்றி இவர் என்ன பண்ணார்? முகமது மொய்சு சீனாவுக்கு தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொண்டார். அதன் பிறகு துருக்கிக்கும் பயணம் மேற்கொண்டார். ஸோ சீனாவுக்கு தான் ஒரு முதல் மரியாதையும் முன்னுரிமையும் கிடைக்கப்பெற்றது மாலத்தீவிலிருந்து. அதே நேரத்தில் சீனாவுக்கு பயணத்தை முடிச்சுட்டு வந்து செய்தியாளர்களை சந்தித்த போது இந்தியாவை மறைமுகமாக புள்ளி என்று விமர்சனம் செய்தார். அதாவது மிரட்டி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நபர் என்ற துணியில் அவர் பேசியிருந்தார். தொடர்ந்து மொய்சு மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியைச் சேர்ந்த நபர்களும் அந்த நாட்டின் சில பொதுமக்களுமே கூட சமூக ஊடகங்களில் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னா ஒரு 3 அமைச்சர்கள் இந்தியாவை பற்றி மிகவும் அநாகரிகமான முறையிலும் விமர்சனம் செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராஜாங்க நிதானத்தை இந்தியா கடைபிடித்தது. இங்க இந்தியா தரப்பிலிருந்து இந்திய குடிமகன்கள் சமூக ஊடகங்களில் பதிலளிச்சாங்களே தவிர இந்திய அரசு தரப்புல இருந்து அந்த பக்கம் இருந்து வந்த ஒரு காட்டமான கருத்துகளுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றப்படவில்லை. ராஜாங்க ரீதியாக தொடர்ந்து இந்தியா ஒரு நிதானத்தை கடைபிடித்துக் கொண்டே வந்தது. இந்த நேரத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் சைலண்டா ஒரு நகர்வை மேற்கொண்டார். அவருடைய லட்சத்தீவை நோக்கிய ஒரு பயணம், லட்சத்தீவில் எடுத்த போட்டோ ஷூட், அந்த வீடியோ ஷூட், இது எல்லாமே மிகப்பெரிய அதிர்வலைகளை இங்க மட்டும் இல்லை அங்க மாலத்தீவிலுமே ஏற்படுத்தியது. அதை இன்னொரு முறை பார்த்துடலாம்.
சுற்றுலாவுக்கு பேர் போன மாலத்தீவுக்கு மாற்றாக லட்சத்தீவை முன்னிறுத்தக்கூடிய பிரதமருடைய இந்த நகர்வு இங்கே இந்தியாவிலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. 2023 இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டவங்களில் 2024 ஆண்டு 50,000 பேர் போகவில்லை என்றும் சில தரவுகள் தெரிவிக்கின்றன. இருந்தாலுமே மாலத்தீவுக்கு மாற்றா நீங்கள் லட்சத்தீவு கொண்டு வந்துருவீங்களா, உங்ககிட்ட அந்த உள்கட்டமைப்பு இருக்கா, இந்த மாதிரியான கிண்டல்களும் கேலிகளும் அந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருந்தது. இங்க உண்மையிலே நம்ம கிட்ட அந்த உள்கட்டமைப்பு ஒரு பற்றாக்குறை இருக்கதான் செஞ்சது. அதற்கான பணிகளும் ஒரு பக்கம் அரசு எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனா மாலத்தீவு இப்படி கொஞ்சம் எல்லலா பேசுறதுக்கு காரணம் சீனா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட். மொய்சுவுக்கு சீனா கொடுத்த வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள் மாலத்தீவில் அரங்கேறியதா? என்னதான் சீனா நாங்க உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்றோம், இங்க இருந்து நிறைய டூரிஸ்ட்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா களத்துல பெருசா எதுவும் பார்க்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம். இன்னும் சொல்ல போனா சீனாவிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருவார்கள், அதனால இந்தியாவிலிருந்து வராமல் போன சுற்றுலா பயணிகள் இதை பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மாலத்தீவு இருந்துச்சு. அது நடைபெறவில்லை. ஆனால் இன்னொரு சிக்கல் மாலத்தீவுக்கு காத்து கொண்டிருந்தது. அது என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது பொருளாதார சூழல். அவங்களுடைய பொருளாதார சூழல் ஒரு வேறு விதமாக மாற்ற அந்த சூழலே சூழலாக மாறியது. அதில் தான் சிக்கியது மாலத்தீவு. இந்தியர்கள் புறக்கணிச்சதால கிட்டத்தட்ட $15 கோடி என்ற அளவில் கடந்த ஆண்டு மட்டுமே சுற்றுலாத்துறையில் மாலத்தீவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சீனாவிடம் கடன் வாங்கி நிலுவையில் பார்த்தீங்கன்னா $140 கோடி என்ற கடனானது நிலுவையில் இருக்கும்போது இன்னுமே அவங்க உதவி கேட்கும்போது சீனாவே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போன சூழலையும் பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகு அதல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது மாலத்தீவுடைய அந்நிய செலாவணி இருப்பு. அதாவது அடுத்த ஒரு 6 வாரங்களுக்கு தான் தங்களால் இறக்குமதி செய்ய முடியும் மற்ற நாடுகளிலிருந்து அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாலத்தீவு தள்ளப்பட்டது. அதன் பிறகுதான் மொய்சு யதார்த்தத்தை உணர்ந்தார். அது என்ன யதார்த்தம் அப்படின்னு கேட்டா இந்தியா தான் எக்காலத்துக்கும் ஏற்ற உற்ற நண்பன் என்பதுதான். ஸோ மொய்சு கத்துக்கிட்ட பாடம் என்ன இதுல இருந்துன்னு பார்க்கும்போது 4 மாதங்களில் மாறியது டெல்லி மற்றும் மாலே இடையேயான இந்த காட்சிகள். அது மட்டும் இல்லாம உடனடியாக இந்தியா தரப்பிலிருந்து இந்த நிலைமையின் தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அந்நிய செலாவணி இருப்பை மீட்பதற்காக உடனடி உதவியானது வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுடைய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு திட்டங்களிலும் உடனடியாக முதலீடும் செய்யப்பட்டது இந்தியா தரப்புல இருந்து. இது அப்பவே சில விமர்சனங்களை எழுப்பிச்சு. நீங்க தான் போவேனான்ற மாதிரி சொன்னீங்க, இப்ப நீங்களே போகணும்னு சொல்றீங்களே அப்படின்லாம் எழுந்துச்சு. ஆனா இதற்கான பலனையும் இந்தியா அறுவடை செய்ய தொடங்கியது. கடந்த செப்டம்பர் மாதம் மொய்சு இங்க இந்தியாவுக்கு 5 நாள் பயணமாக பல்வேறு ஒப்பந்தங்கள் அந்த டைம்ல மேற்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் தான் இந்த முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருந்தது. ஸோ இந்த சூழல்ல இந்தியா விசஸ் மாலத்தீவு இன்று என்ன நடக்கிறது? மாலத்தீவு 60வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் சிறப்பு விருந்தினர் கெஸ்ட் ஆஃப் ஆனரே எந்த இந்தியாவை அவுட் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ மொய்சு, அதே மொய்சு பிரதமர் மோடியை அவங்க நாட்டுடைய 60வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கிறார். ஸோ ஒரு எந்த அளவுக்கு ஒரு யூட்டன் அடிச்சிருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த இந்த வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கிறது என்பதை. இது ஒரு பொருளாதாரம் நம்ம சுருக்கிட முடியாது. அதை தாண்டி ஒரு நம்பிக்கையை நம்ம இன்னொரு நாட்டுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். ஒரு இக்கட்டான சூழலில் கைவிடவில்லை அப்படின்றது எல்லாமே இங்க இந்தியாவிற்கு சாதகமான ஒரு சூழலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இவ்வளவு நடந்தும் இவ்வளவு பேச்சுகளுக்கு மத்தியிலும் இந்தியா ஏன் தொடர்ந்து உதவி பண்ணிச்சு? இந்தியாவுக்கு மாலத்தீவோட முக்கியத்துவம் தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? இதுக்கு ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லணும்னா மகாசாகர். மகாசாகர், அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லணும்னா மொழிமாற்று சொல்லும் போது இது பெருங்கடல் அப்படின்னு அர்த்தம். இது மகாசாகர் அப்படின்றது இந்த ஆக்ரோனிம்கான முழு சொற்பதம் என்னன்னு பார்க்கும்போது மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் growth அக்ராஸ் ரீஜியன்ஸ். அதாவது பிராந்தியங்கள் முழுமைக்குமான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பரஸ்பர மற்றும் முழுமையான முன்னேற்றம் என்பது மாதிரியான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை சார்ந்துதான் தற்பொழுது பிரதமர் மோடியுடைய இந்த பயணங்கள். இங்கே மாலத்தீவு மட்டும் இல்லை, மொரிஷஸா இருக்கட்டும், இல்லை இலங்கையா இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகளுக்குமே கூட பிரதமர் மோடி மேற்கொண்ட பயணங்கள், இந்தியா தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள், இது எல்லாமே இந்த மகாசாகர் அப்படின்ற ஒரு விஷனை நோக்கிதான். அது என்னன்னா இந்திய கடற்பரப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் ஒரு நல்ல உறவு, வளர்ச்சி, அதே மாதிரி நம்மளுடைய பாதுகாப்பு, வர்த்தகம், இந்த திட்டங்கள்ல ஒரு நல்ல இணைப்பு இருக்க வேண்டும் அப்படின்றதையும் தாண்டி இந்த இந்திய பெருங்கடல் பிராந்தியங்கள்ன்றதையும் தாண்டி லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள் இது எல்லாமே தற்பொழுது நம்மோடு இணைய வேண்டும், நல்லுறவில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நகர்வு. அந்த ஒரு நகர்வுக்காகத்தான் மாலத்தீவு தரப்பிலிருந்து, அந்த அரசாங்கம் தரப்பிலிருந்து எவ்வளவோ பேசினாலும் இந்தியா ஒரு கண்ணியத்தை கடைபிடித்தது. அந்த கண்ணியத்திற்கு தற்பொழுது மாலத்தீவும் உணர்ந்திருக்கிறது, இந்த புதிய அரசும் உணர்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க இந்தியா கூட எப்பயுமே ஒரு நல்ல உறவுல தான் இருந்தாங்க. மொய்சு கட்சிக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இப்போ அவங்களுமே நிலைமையை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. ஸோ மகாசாகரோட இந்த திட்டத்துடைய பலன்களை வரும் நாட்களில் நம்ம இன்னும் அனுபவிப்போம்னு எதிர்பார்க்கலாம். குழந்தைகள்
பெண்களுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888756 8.